அதாவது என்னென்ன ரியாக்ஷன் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வினைகள்னு ஒன்று இருக்கு. RMGX ரிலேட்டடான வினைகள். இதுக்கு பேர் வந்து கிரிக்னார்ட் ரியாக்ஷன். கிரிக்னார்ட் ரியாக்ஷன் ஓகேங்களா? கிரிக்னார்டின் வேதி வினைகள் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியில வந்து புக்ல இருக்கிற மாதிரி படிக்கிறதோட இப்படி படிச்சா நமக்கும் ஈஸியா புரியும். பிளஸ் எக்ஸாம்ல நம்ம இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் வரும் ஓகேங்களா? இந்த ஏரியால இருந்து வர கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெசன்ல அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு. RMGX கிரிக்னார்ட் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு 10 ரியாக்ஷன் இருக்கு. அதை ஃபுல்லா படிக்கணும். இதுல 3 டைப் இருக்கு ஓகேங்களா? ஸோ என்னன்றதை நான் ரீகால் பண்றேன் திருப்பியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கு. அடிஷன் ரியாக்ஷன் சேர்க்கை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்க்கை வினைகள் 2 டைப் இருக்கு. மார்கோனிக் ஆஃப் விதி, மார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன், எதிர் மார்கோனிக் ஆஃப் விதின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் நடத்திருக்கேன், திருப்பி நான் நடத்துறேன். இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த 2 ரியாக்ஷன் இல்லாத டோட்டலா ஒரு 5 ரியாக்ஷன் இருக்கு. 5 ரியாக்ஷன் வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ரீக்வெண்டா இதுல இருந்து கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் அந்த அளவுக்கு ஈஸி. ஸோ கிரிக்னார்ட் ரிஜென்ட்ல 3 டைப் ரியாக்ஷன் இருக்கு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடிஷன் ரியாக்ஷன்ல 5 டைப் இருக்கு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன், பதிலீட்டு வினைன்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சார் படிக்கிறீங்க? SN2, SN1 இதை பத்தி அதிகமா படிப்போம். SN நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், SNI இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அப்புறம் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இது ஒரு கேட்டகரி இருக்கு. அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இதுல என்னன்னா அரோமேட்டிக் ரிங்ல எப்படி எலக்ட்ரோஃபைல சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க? எலக்ட்ரோஃபைல இப்ப நைட்ரேஷன் ஓகேங்களா, ஆலஜினேஷன், இது வந்து கேட்டையான், ஃபிடல் கிராஃப், அசைலேஷன். இதுக்கெல்லாம் என்ன ரியேஜென்ட், எப்படி எடுக்கணும்? இந்த 5 ரியாக்ஷனை நம்ம இந்த லெசனுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லா படிக்கணும் ஓகேங்களா? ஸோ அப்ப நான் எழுதுற டைட்டில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது இந்த ஆங்கிள் தான் நான் இப்போ உங்களுக்கு நடத்தினுக்கிறது ஏற்கனவே இப்படிதான் நடத்திருப்பேன். இப்போ இனிமேட்டு இதை ரீகால் பண்றது இப்படிதான் பண்ண போறேன். ஸோ இது போக எலிமினேஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்ன சொல்லுவீங்க? நீக்க வினைகள். ஸோ நீக்க வினைகள் என்ன இருக்கு அப்படின்னா E2 எலிமினேஷன் என்ன, E1 எலிமினேஷன் என்ன, இன்ட்ராமாலிகுலர் எலிமினேஷன் என்ன, E1CB கான்ஜுகேட் பேஸ் எலிமினேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ரியாக்ஷன் எல்லாம் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா? இதுல வந்து எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து சேசப் ரூல்னு ஒன்று இருக்கும். சேசப் ரூல், அடுத்தது ஆஃப்மேன் ரூல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஆஃப்மேன் ரூல் ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்க எழுதுறேன் படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தொடர்பா 10 வினைகள் இருக்கு. அதுல 3 டைப் இருக்கு. சார் அது என்ன நான் பார்க்க போறேன், நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திருப்பி நான் ரீகால் பண்றேன். அடிஷன் ரியாக்ஷன், மார்கோனிக் ஆஃப் விதினா என்ன, ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் என்ன, அதுல 5 டைப் ரியாக்ஷன் என்ன, அதை பத்தி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா? இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பதிலீட்டு வினைன்னு சொல்லுவீங்க கரெக்டா? ஸோ பதிலீட்டு வினைனா SN2 எப்போ சொல்லணும், SN1 எப்போ சொல்லணும், நான் ஏற்கனவே நடத்திருப்பேன். நம்ம இப்ப நிறைய மறந்துருப்போம், அதெல்லாம் அடிக்கடி ரீகால் பண்ணிருக்கணும். பதிலீட்டு வினை வந்து எப்ப வந்து பிரைமரி ஆலைட் எப்படி பதிலீடு ஆகும் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அடுத்தது அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்ப நீங்க வந்து இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா ஆலோ அல்கேன்ல வந்து இந்த மாதிரி குளோரோபென்சின்றது வரும். ஆல்கஹால் இதுல OH இருந்தா ஃபீனால்னு வரும் ஓகேங்களா?
அடுத்தது ஈத்தர் இருந்தா அன்னிசோல்னு வரும். இந்த பென்சின் ரிங்ல OCH3 இருந்தா அன்னிசோல். அப்புறம் இதெல்லாம் பென்சின் ரிங்ல ஆல்கைடு இருந்தா பென்சால்டிகைடு, அசிட்டோஃபினோனு, பென்சாயிக் ஆசிட், அமினோ பென்சின், அனிலின். ஸோ இதனுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நைட்ரேஷன், ஆலஜினேஷன், சல்ஃபோனேஷன், ஃபிரிடல்கிராஃப் அல்கிலேஷன், அசைலேஷன். எங்கெங்க எக்ஸெப்ஷன் சொல்லி படிக்கணும். அடுத்தது எலிமினேஷன் ரியாக்ஷனை பத்தி படிக்கணும். கரெக்டா? இதுக்கு அடுத்தது ஃபைனலா என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, இது இல்லாத நேமிங் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு. நேமிங் ரியாக்ஷன். இப்ப நேம் வர ரியாக்ஷன்லாம் சப்போஸ் உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் என்ன. ஏன்னா நிறைய நேம் இப்ப அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்லயே நமக்கு நிறைய நேம், இது நான் இந்த டைட்டிலே நிறைய நேம் வரும். இது இல்லாத சில நேமிங் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஆல்டால் ரியாக்ஷன், பென்சாயின் ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் படிக்கணும். நேமிங் ரியாக்ஷன்றது இதுல கவர் ஆகாது ஏதாவது அதை படிக்கணும். அப்புறம் இந்த அமீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டயசோனியம் ரிலேட்டடான ரியாக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வேணா அது ஒரு கேட்டகரியா வச்சுக்கலாம். பென்சின் டயசோனியம் குளோரைடு ரியாக்ஷன். ஸோ N2 பிளஸ் Cl மைனஸ், ஏதாவது கப்ளிங் டைப் ரியாக்ஷன், இணைப்பு வினைகள்னு சொல்லுவாங்க. ஸோ கப்ளிங் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 7 கேட்டகரி நம்ம ரியாக்ஷனை படிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம படிச்சோம்னா இதுல எந்த கணக்கும் கிடையாது. ஜஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் வந்து என்ன சார் அப்படின்னா நாமன் கிளேச்சர். ஓகேவா? நாமன் கிளேச்சர் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது. அப்புறம் இதுக்கு மேல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா நாமன் கிளேச்சர். இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நம்ம எது சார் பார்க்கணும் அப்படின்னா ஐசோமெரிசம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஜென்ரலா, ஐசோமெரிசம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நாமன் கிளேச்சர். நாமன் கிளேச்சர்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நாமன் கிளேச்சர்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து எப்படி நேம் போவீங்க, அப்புறம் நேம் கொடுத்தா எப்படி ஸ்ட்ரக்சர், இந்த 2 ஐடியாவும் தெரியணும். ஸ்ட்ரக்சர் டு நேம், நேம் டு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்கில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், மற்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இதை நம்ம வேணுன்ற அளவுக்கு முன்னாடி நடத்திருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நான் நடத்தின மேல இருக்கிற எல்லா ரியாக்ஷனும் புரியும்னா இதுல வரணும். ஓகேங்களா? ஸோ இது இந்த நாமன் கிளேச்சர்ல பாலிஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணி நேம், டைரக்ட் நேம் ஒரு கொஸ்டின் வரும். IUPAC நேம் வந்து டைரக்டா கேட்கற ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லயும் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இந்த டைட்டில் தான் நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக் நீங்க இப்ப எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, ஈக்லிபிரியம் படிச்சிருக்கீங்கன்னா அந்த லெசன்ல என்ன படிச்சீங்க, அதனுடைய ஃபார்முலா என்ன, எப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு ஒரு ரூல் சொன்னேன். ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் டேட்டா ரீட் பண்றீங்க, ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்றீங்க, யூனிட் செக் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். அது அந்த மாதிரி மெத்தடு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து இப்போ நீங்க போய் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும். பட் ஆனால் ரியாக்ஷன் எல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியில படிச்சு வச்சிருக்கணும். கரெக்டா? ஸோ இதுதான் ஐடியா. இப்படிதான் நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ என்னுடைய பிளான் என்னன்னா, ஆல்மோஸ்ட் இந்த சப்ஸ்டிடியூஷன் அடிஷன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். சில நேமிங் ரியாக்ஷன் இருக்கு, அந்த நேமிங் ரியாக்ஷன் இந்த கிளாஸ்ல கவர் பண்ணிட்டு இதை ஒட்டி உங்களுக்கு நிறைய இதுக்கான ஐடியா, இப்போ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்ன, இந்த மாதிரி நம்ம பாயிண்டா படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் இப்போ ஒரு டைட்டில் எழுதி போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த டைட்டில் வழியா தான் நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற டாபிக் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன தெரியும்னா, சில நேமிங் ரியாக்ஷன் மட்டும் நம்ம கவர் பண்ணாம இருக்கிறோம். அந்த நேமிங் ரியாக்ஷனை கவர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இனிமேட்டு வாரத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கிளாஸ்ல 2, ஏன்னா இது ஒரே நாள்ல நம்ம படிக்க முடியாது. ஆர்கானிக் இன்னைக்கு ஒரே நாள்ல 10 ரியாக்ஷன் படினா உனக்கும் கஷ்டம். ஸோ அப்ப என்ன பண்ணும், இந்த ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு வாரத்துல நம்ம இது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். இப்ப நீங்க என்ன இன்னொரு யூனிட் நடத்துற இல்லையா, இதை ஒரு 5 கொஸ்டின் கேட்டா அதுல ஒரு 15 கொஸ்டின் கேட்பேன். நார்மலா 25 கொஸ்டின் போதுங்களா உங்களுக்கு? அப்பனா இதுல ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ கேட்டா மீதி கொஸ்டின் அதுல கேட்பேன். ஓகேங்களா? நான் எடுக்கிறத பொறுத்து. ஆனா நம்ம டெய்லி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இதுல நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே நேம் எல்லாம் கரெக்டா வச்சிடறேன் சார். இந்த நேமுமே வந்து ரொம்ப நம்ம பயந்துக்கலாம் தேவையில்ல. லாஜிக்கா சிம்பிளா சிஸ்டத்துக்கு நேம் தெரிஞ்சா போதும். இப்ப பென்சின் ரிங் மேல NH2 போட்டா என்ன பேரு? பென்சின் ரிங்ல NH2 இருந்தா என்ன பேரு? யாருக்குமே தெரியலையா?
அனிலின் சார். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இப்போ நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கிளாஸ்ல வந்து ஒரு 33 பேர் இருக்கிறீங்க. இப்போ நான் கேட்ட உடனே யாருக்கெல்லாம் மைண்ட்ல அனிலின்னு வந்துச்சோ அவங்கலாம் இப்போ ரெடி. நான் இப்போ இந்த சொன்ன மெத்தட்ல நீங்க படிச்சுக்கலாம். இல்ல சார் எனக்கு வரல. சில பேர் நமக்கு சொன்ன உடனே ஞாபகம் வருதுன்னு இருப்பீங்க. ஆமா சார். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு லைட்டா மறந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு மே மந்த்து. நீங்க இனிமேட்டு இப்படி படிக்காம இருக்கக்கூடாது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். அதே சமயத்துல இதுல ஒரு டாபிக்கை கவர் பண்ணிடணும். ஸோ அதுல நான் இப்போ வந்து நேமிங் ரியாக்ஷன் எடுக்கிறேன். கரெக்டா? நேமிங் ரியாக்ஷன்னா என்னென்னதான் பொதுவா நேமிங் ரியாக்ஷன் இருக்கு அதை நான் எடுத்துட்டு இது ஏற்கனவே நான் நடத்திருக்கேன். அரோமேட்டிக், எலக்ட்ரோஃபிலிக், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன்லாம் திருப்பி நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்ப கிட்ட நம்ம பாத்தீங்கன்னா இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த ஐசோமெரிசமா நான் எடுத்திருக்கேன். நாமன் கிளேச்சர்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். கரெக்டா? ஸோ நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க நாமன் கிளேச்சர்லாம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த 9 டாபிக் வைஸா தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு சில நேமிங் ரியாக்ஷனை பார்க்கலாம். இந்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாம் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் அமீன்ற லெசன்ல வர நேமிங் ரியாக்ஷனை நான் சொல்றேன். ஓகேங்களா? புரியுதா? எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த கிளாஸ் முடிஞ்சது கூட நீங்க இந்த நோட்ல இந்த ஸ்லைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன, E2E1 இன்ட்ராமாலிகுலர், E1CB. நான் திருப்பி ஒரு டைம் சொல்லுவேன். இதுக்கான நோட்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். இந்த எழுதுறத கரெக்டா கொஞ்சம் இனிமேட்டு கொஞ்சம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐசோமெரிசம்னா எப்படி, இப்ப மெட்டாமெரிசம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஆப்டிகல் ஐசோமெரிசம் RS எப்படி பண்றது, இப்ப நம்ம ரொம்ப நடத்திருப்போம் முன்னாடி, நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. ஸோ நான் ரீகாலும் பண்ணிடுறேன். ஓகேவா? அட் த சேம் டைம் நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக் நிறைய முடிக்காம இருக்கிறோம், அதையும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வாரத்துல இனிமேட் அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் டச் பண்ணுவேன். இது இந்த மாதிரி மெத்தட்ல படிக்கிறது நமக்கு ஈஸி. நான் சொல்றது புரியுதா? ஸோ அதனால நான் என்னென்ன நடத்துறனோ அன்னைக்கு அந்த டாபிக் கவர் பண்ணிருங்க. அதை மறந்துடக்கூடாது. எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் புரியுதா நான் சொல்றதெல்லாம்? ஸோ இப்போ பாருங்க, அதே மாதிரி இதுல இன்னொரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் எழுதுறேன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு. ஓகேவா? இது ஒரு, அதாவது எல்லா ரியாக்ஷனையும் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10 டாபிக் இருக்கு. இதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம இப்போ படிக்கணும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? எதெல்லாம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எங்கெல்லாம் படிக்கணும், இந்த டைட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு ரியாக்ஷனா உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். ஓகேவா? மெயினா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் ஒரு சில டாபிக் நடத்துவேன். இது இன்னைக்கு மறந்துட்டு 10 நாள் கழிச்சு அப்படியே மறந்துடக்கூடாது. இனிமேட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். உங்க மைண்ட்ல எப்ப கேட்டாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க வந்துடணும். ஓகேவா? அதுதான் இதுல மெயின் பாயிண்ட். ஓகே, கவனிங்க. இப்ப அமீன்ல ஒரு சில ரெடியூசிங் ஏஜென்ட், ஓகேங்களா? டைட்டிலே வந்து நான் ரெடியூசிங் ஏஜென்ட், ஒடுக்கும் கரணி அப்படின்னு சொல்றேன். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன்ல வரும். நம்ம ஏற்கனவே சில வேர்டு எல்லாம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில இருந்து படிச்சுன்னுக்கிறோம். இப்போ ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ஆக்சிஜன் ஏற்றம் ஆச்சுன்னா அதனுடைய ஆக்சிடைசிங் பவர் வந்து லோவா இருக்கும்னுவீங்க, ரெடியூசிங் பவர் வந்து ஹையா இருக்கும்னு சொன்னோம். ஸோ ரெடியூசிங் பவர் ஹைன்றதுனால தான் நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த வேர்டு என்ன மீனிங் அப்படின்னா, நீ யாரை ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்றியோ அவங்க ஆக்சிடேஷன். ஸோ இதுக்குள்ள நான் டீட்டெயிலா போல, ஜஸ்ட் இந்த வேர்ட்லாம் தெரியணும். இங்க பாருங்க, ஒரு சில ரியேஜென்ட் எழுதுறேன். Fe பிளஸ் HCl இல்லைன்னா பார் HCl அப்படின்னு அர்த்தம். மெட்டல் வித் ஆசிட்னு அர்த்தம். அதே மாதிரி டின் பார் HCl இதுவுமே மெட்டல் வித் ஆசிட்னு அர்த்தம். இது அயன் வித் ஆசிட். இந்த HClக்கு போது எதுனாலும் நீங்க எடுக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஐடியா. இதெல்லாம் ஒரு ரியேஜென்ட். இதெல்லாம் வந்து ரெடியூசிங் ரியேஜென்ட் ஆக்ட் ஆகுது. ரெடியூசிங் ரியேஜென்ட் என்ன மீனிங்? இது வந்து ஆக்சிடேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ நம்ம இன்டீரியர் உள்ள பார்த்தேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மாதிரி ஜஸ்ட் இந்த ரியேஜென்ட்லாம் வந்து ரெடியூசிங் ரியேஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்றது மெயின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது H2 பிளாட்டினம். இந்த பிளாட்டினத்துக்கு பதில் நம்ம 3 மெட்டல் யூஸ் பண்ணலாம். பிளாட்டினம் ஆர் நிக்கல் ஆர் பலேடியம். எப்பயுமே ஹைட்ரஜன் கேஸ் கூட இந்த 3 மெட்டல் ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணலாம். 3மே யூஸ் பண்ணக்கூடாது அட் அ டைம்ல. பார் போட்டா என்ன மீனிங்? பிளாட்டினம் ஹைட்ரஜன் கேஸ் ஆர் நிக்கல் ஹைட்ரஜன் கேஸ் ஆர் பல்லேடியம் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்ல நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ரெடியூசிங் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பல்லேடியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரியேஜென்ட் வந்து சோடியம்
ஆல்கஹால் C2H5OH. ஓகேவா? ஃபைனலா வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வாட்டர். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க எங்கேயாவது ஒரு ரியாக்டன்ட் இது வந்து இப்படி ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது, இங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தா இது ஒரு ரிடக்ஷன் ரியேஜென்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம முன்னாடி ஒரு இதுல போய் பார்த்தோம், நம்ம ரிலாக்ஸ் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், Cr2O7 2- டைகுரோமேட் அயான் இருந்துச்சு, Fe2+ ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இருந்துச்சு, Fe3+ கன்வெர்ட் ஆயிடுச்சு, இது Cr3+ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது 6+ இருந்துச்சு, நான் ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணல. இது நம்ம என்னவே சொல்லுவோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னோம். K2Cr2O7 D&F நம்ம போய் படிச்சோம், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னாங்க. கரெக்டா? மீனிங் வந்து என்னன்னு பாருங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர் ஹையா இருக்கும். கரெக்டா? அப்ப ரெடியூசிங் பவர் லோவா இருக்கும். எந்த பவர் லோவா இருக்கோ அதுதான் ப்ராசஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரோமியம் வந்து 6+ இருந்து குரோமியம் 3+ போய்க்குது. ஸோ எப்படி போகும், அக்செப்டிங் 3 எலக்ட்ரான். ஸோ குரோமியம் ரிடக்ஷன் போறதுனால தான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு பேர் எடுத்துச்சு. அயன் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால தான் இதை நீங்க ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டா? இதுக்கு ஆப்போசிட் வேர்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். தமிழ் வெர்ஷன் என்ன சொல்லுவீங்கன்னா வலிமை மிகு ஆக்சிஜனேற்ற கரணி, வலிமை மிகு ஆக்சிஜன் ஒடுக்க கரணி. ஸோ அந்த வேர்டு இங்க எழுதுறேன் பாருங்க, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா வலிமையான ஆக்சிஜனேற்ற கரணி, வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. அதே சப்போஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா வலிமையான ஆக்சிஜன் ஒடுக்க கரணி. ஆக்சிஜன் ஒடுக்கன்றது தான் பேரு, ஆக்சிஜன் ஒடுக்க கரணி. இது வந்து ஆக்சிஜன் ஏற்ற கரணி, அவ்வளவுதான். கரெக்டா? ஸோ நமக்கு இந்த ஐடியா தெரிஞ்சா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க எல்லாமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு ஆக்ட் ஆகுறாங்க. அப்பனா அந்த ரியாக்ஷன் அவங்க என்ன ஆகணும், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அந்த சொல்ற சப்ஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கணும், இவங்க என்ன ஆவாங்க, ஆக்சிடேஷன். அவ்வளவுதான். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஆக்சிடேஷன் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இப்போ எனக்கு என்ன சார் தேவை அப்படின்னா, ஆர்கானிக்கு எங்கேயாவது நீங்க அயன் HCl, டின் HCl, இல்ல பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ், சோடியம் மெட்டல் வித் ஆல்கஹால். சோடியம் மெட்டல் இருக்கணும், ஆல்கஹால் நீங்க எதுனால மாத்திக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்தாலும் ரெடியூசிங் ரியேஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வித் வாட்டர். இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த அமீன் லெசன்ல இந்த மாதிரி ரியேஜென்ட் இருந்தா யார் யார் என்னென்ன வேலை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த 3 பேரும் யார் யார் சொல்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 ரியேஜென்ட்டும் ஓகேங்களா, எங்கேயாவது NO2 நைட்ரோ குரூப் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை வந்து NH2ன்னு மாத்துவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும், நம்ம இப்போ என்கிட்ட வந்து CH3NO2ன்னு இருக்கு, இது நைட்ரோ மீத்தேன் பேர் தெரியும். சப்போஸ் நான் இங்க வந்து அயன் பார் HCl இல்லைன்னா டின் பார் HCl, இந்த ஃபர்ஸ்ட் 3 ரியேஜென்ட் H2 பிளாட்டினம் இல்லை பிளாட்டினம் அடி எது போட்டாலும் சரி, அயன் HCl இல்லை அயனுக்கு பதில் டின் HCl அல்லது பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ், ஏதாவது ஒன்று போடணும். ஓகேவா? ஏதாவது ஒன்று போட்டோன்னா இந்த நைட்ரோ குரூப் மட்டும் என்னவா மாறிடும், CH3NH2வா மாறிடும். ஸோ இந்த மாதிரி நைட்ரோ குரூப் மட்டும் அமீனா மாத்திரம் தான் இந்த 3 ரியேஜென்ட்டுடைய வேலை. கரெக்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டினமும் இந்த சோடியம் இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரில் குரூப், அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C+N இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து நைட்ரில் குரூப்னு சொல்லுவீங்க. நைட்ரில் இல்லைன்னா சயனோன்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபிக்ஸ் வார்த்தை. நைட்ரில் குரூப் இருந்தா CH2NH2ன்னு மாறிடும். கரெக்டா? என்ன சார் சொல்றீங்க, சப்போஸ் இந்த இடத்துல என்கிட்ட CH3CN இருக்கு, CH3CN. இப்போ எனக்கு பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை சோடியம் ஆல்கஹால் எத்தனால் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த ரீஜென்ட் என்ன பண்ணும், இந்த CN வந்து CH2NH2 மாத்திரும், CH3CH2NH2. அப்ப இது ஒரு அமீன். கரெக்டா? அமினோ ஈத்தேனா மாறிடும். எது, அசிட்டோநைட்ரில். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மீத்தேன் நைட்ரில் சொல்லுவாங்க, இல்ல காமன் நேம் அசிட்டோநைட்ரில். இந்த மாதிரி நேம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு அசிட்டோநைட்ரில்ன்றது காமன் நேம். அடிக்கடி ஒரு கார்பன் இருக்கிற CNக்கு பேர் வந்து அசிட்டோநைட்ரில், இது காமன் நேம். கரெக்டா? ஸோ இந்த நேம் நிறைய தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல இதை யூஸ் பண்ணி கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, இப்ப எனக்கு பேசிக்கா நான் ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சிருக்கணும், H2 பிளாட்டினம் நிக்கல் பல்லேடியம் இந்த 3 மெட்டல் ஏதோ ஒரு மெட்டல் வித் ஹைட்ரஜன் கேஸ்னா
சைனோ குரூப் வந்து CH2NH2 மாறும். சப்போஸ் இது 3 இருக்கு பட் நைட்ரோ குரூப் வந்துச்சுன்னா அமினா மாறும். ஓகேவா? இந்த லாஸ்ட் லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கேயாவது அமைடு குரூப் இருந்தா அது என்ன பண்ணும், இந்த கீட்டோனை வந்து CH2 மாத்தும், CH2NH2 மாத்தும். கரெக்டா? அமினா மாத்தும். ஸோ இதுதான் ஐடியா. அப்போ இந்த 5 ரியேஜென்ட்னுடைய ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சா, இதுல இருந்து நமக்கு ஏதாவது இதெல்லாம் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல வரும். கரெக்டா? ஏன்னா இப்ப இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஆகுது. அப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? அமீனுக்கு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஏதாவது படிக்கணும்னா FeHCl, TinHCl, ஹைட்ரஜன் கேஸ், பிளாட்டினம் ஆர் பலேடியம், அப்புறம் இல்லைன்னா பார்த்துருக்கோம். NO2 NH2 மாறிடுச்சு. நைட்ரில் இருந்தாலும் CH2NH2 மாறுது. அப்புறம் வந்து சப்போஸ் CONH2 இருந்தாலும் CH2NH2 மாறுது. கரெக்டா? அதனாலதான் இந்த லெசனை வந்து இது அமீனுடைய அமீன்ற லெசன்ல கொடுத்துக்கிறாங்க. இது நீங்க ஃபைனலா பாருங்க, எல்லாமே அமீன் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா டிஃபரெண்டா இருக்கும். இதுல CH2NH2 கிடைக்கும். இதுல வந்து CH2NH2 தான். ஏன்னா கீட்டோன் குரூப் ரெடியூஸ் ஆகுது, இங்க நைட்ரில் குரூப் ரெடியூஸ் ஆகுது. யார் யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கணும். சோடியம் ஆல்கஹால் வந்து நைட்ரில் குரூப் தான் ரெடியூஸ் பண்ணும். இந்த அமைட் குரூப் ரெடியூஸ் பண்ணது. அமைட் குரூப் அமினா மாத்துறது வந்து லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் மட்டும் தான் முடியும். ஓகேவா? இப்ப கிளியர் அந்த 5 ரியேஜென்ட்னுடைய ரோல் தெரியுதா? எஸ் சார். ஓகே. இப்போ நம்ம இதை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு மைண்ட்ல நின்றோம். ஓகேவா? நீங்க இந்த ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான். நீங்க டக்குன்னு அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னா நீங்க பாருங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? NO2 ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்னன்னு தெரியணும். கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல இருந்து நேம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு என்ன பேரு? பென்சீன்ல நைட்ரோ குரூப் அட்டாச்சர். அவ்வளவுதான். ஏன்னா எக்ஸாம்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா கொடுக்குறாங்கன்னா நேம் தெரியல கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நேம் கொடுத்தானே இது எழுதி தரும். நைட்ரோ பென்சீன். இப்ப பாருங்க, நான் ஒரு ரியேஜென்ட் எழுதுறேன். டின் பார் HCl. ஓகேங்களா? ஆர் இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் மூணையும் ஒரே டைம் எடுக்கல. அயன் பார் HCl ஆர் நிக்கல் வித் ஹைட்ரஜன் கேஸ். இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நைட்ரோ குரூப்ல இந்த 3 ரியேஜென்ட் போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவ்வளவுதான். நீங்க கத்திக்க வேண்டியது அவ்வளவுதான். இங்க வந்து NH2 வந்துரும். ஐடியா வந்து என்னன்னா, மற்ற குரூப்ல எதுவும் அஃபெக்ட் ஆகாது, இது இந்த மாதிரி மாறிடும். இதுதான் ரியாக்ஷன். புரியுதா? இது வந்து இது மட்டும் செய்யாது. இது நம்ம ஒரு டைம் படிச்சு வச்சுக்கணும். டின்னு அயன் இதெல்லாம் வந்து என்ன, மெட்டல் வித் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா இந்த 2 ரியேஜென்ட் இருக்கு பாத்தீங்களா, மெட்டல் வித் ஆசிட்னு வச்சுட்டா உங்களுக்கு நல்லா ஞாபகமா இருக்கும். ஒரு மெட்டல் வித் ஆசிட், ஓகேங்களா, வித் ஆசிட், அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். அயன் மெட்டல், டின் மெட்டல் வித் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இல்ல இது எந்த ஆசிட்னாலும் இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் சொல்லுவாங்க. பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ். இந்த பிளாட்டினம் நிக்கல்ன்றதெல்லாம் அப்படியே வந்துடும். சோடியம் ஆல்கஹால் இது ஒரு காம்பினேஷன். ஓகேவா? இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்கு, நடத்தக்குள்ள பார்க்கலாம். அடுத்தது லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் ஆல்ரெடி ரெடியூசிங் ரியேஜென்ட்டா இருக்கும். சோடியம் போரேட்டட் அந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துலயும் அயன் டின்னெல்லாம் மாத்தக்கூடாது. இந்த HCl வேணா நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? சோ நீங்க படிக்க வந்துரும். ஓகேவா? இந்த காம்பினேஷன்ல இதை நீங்க ஒரு ரியாக்ஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா, ஒரே மெட்டீரியல் வச்சு டிட்டர்மைன் பண்ணிடக்கூடாது. HCl வந்து நைட்ரோ குரூப் வந்தாதான் இந்த மாதிரி ரிடக்ஷன் ஆகும். சப்போஸ் இங்க இந்த நைட்ரோ குரூப் இல்ல, இந்த டின்னு அயனுக்கு பதில் வேற மெட்டல் இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சிக்க கூடாது இது இந்த ரியாக்ஷன். ஓகேவா? சோ நைட்ரோ குரூப் இருக்கணும், கூட வந்து டின் HCl இல்ல அயன் HCl இந்த மாதிரி ஏதாவது இருந்தாதான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணும் இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா O2 எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்க. அதனால இது ஒரு, அதாவது நமக்கு டெஃபினிஷன் தெரியும். கரெக்டா? ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் சொல்லும் இல்லையா? ரிடக்ஷன் அப்படின்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? கெயின் ஆஃப் எலக்ட்ரான ரிடக்ஷன் சொல்லலாம். கரெக்டா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நீங்க ரிடக்ஷன் சொல்லலாம். கரெக்டா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நீங்க ரிடக்ஷன் சொல்லலாம். கரெக்டா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஓகே, பாருங்க இங்க NO2 வந்து NH2 மாறுது. சோ இப்ப இது ஆக்சிடைஸ் ஆகுறதுனால இது என்னதான் ஆகும், ரிடக்ஷன் தான் ஆகும். சோ இது
அதாவது சொல்லுங்க, டவுட்டா? இந்த நைட்ரோ குரூப் NH2 மாறுறது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நீங்க ரிடக்ஷன் சொல்லிட்டீங்க, ஓகேவா? சோ இந்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியல் என்ன இருக்கணும், ஆக்சிடேஷனா இருக்கணும். சோ இது ஆக்சிடேஷன் ஆகிறதுனால தான் ஆக்சிடைசிங் பவர் லோ, ரெடியூசிங் பவர் ஹை, இது ரெடியூசிங் ரியேஜென்ட் ஆக்ட் ஆகுது, கரெக்டா? சோ நமக்கு இந்த அளவுக்கு டீப்பா உள்ள போய் இங்க பார்க்க தேவையில்ல. இது ஏன் ரெடியூசிங் ரியேஜென்ட் சொன்னேன், நமக்கு பாருங்க அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த ரியாக்டன்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2 ஓவுக்கு பதில் He2 வந்துக்குது. அப்ப நீங்க ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கிறீங்க, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. இது ரிடக்ஷன் ஆச்சுன்னா இந்த ரியேஜென்ட் ஆக்சிடைஸ் ஆகும், அதனால இது ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க, கரெக்டா? சோ இப்போ எனக்கு இந்த இந்த ரியேஜென்ட் போட்டா இந்த குரூப் இந்த மாதிரி மாறும் இப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது கிளியரா? எஸ் சார். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்த ரியாக்ஷனு. எங்கேயாவது புரியல, ஃபாலோ பண்ண முடியலன்னா உடனே என்கிட்ட கேளுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பார்க்குறோம். CN, இதுக்கு பேர் என்ன? சைனோபென்சீன். வெரி குட். சைனோபென்சீன். நீங்க பேரை எழுதிக்கோங்க, நான் கீழே எழுதாம இருக்கிறேன். இப்ப பாருங்க இந்த 2 ரியேஜென்ட் போடுறேன். சோடியம் ஏதாவது ஒண்ணு, ஆர் போட்டா ஏதாவது ஒண்ணுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? முன்னாடி நம்ம ரூல்ஸ் படிச்சிருக்கிறோம். CN இருக்கு, பிளாட்டினம் பர் ஹைட்ரஜன் இப்படி மாறுமா? இதுக்கு பேரும் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் சார். இப்போ நீங்க எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம இந்த 5 ரியேஜென்ட் முதல்ல படிச்சு வச்சுக்கணும். அயன் பார் HCl, டின் பார் HCl, அடுத்தது வந்து ஹைட்ரஜன் பார் பிளாட்டினம் கேஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஒரு ஆல்கஹால் எத்தனால், ஈட்டின்னு போட்டா எத்தனால் தான். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வாட்டர். அப்புறம் நீங்க யார் யார் ரெண்டோ இவங்க 2 பேர் CH2NH2, ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க, CONH2 அமைட வந்து அமினா கன்வெர்ட் பண்ணுவாங்க, CH2NH2, ஓகேவா? இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, இவங்க 2 வேலையும் செய்வாங்க. CNையும் கன்வெர்ட் பண்ணுவாங்க, NO2வையும் NH2 கன்வெர்ட் பண்ணுவாங்க, கரெக்டா? ஸோ இது முதல்ல படிச்சுக்கணும், இது நம்ம அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க 2 கண்டிஷனும் செட் ஆகுது. பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ் சைனைடு இருந்துச்சு அப்படின்னா அமினா மாத்துது, கரெக்டா? பிளாட்டினம் இருக்கு, இல்ல சோடியம் ஆல்கஹால் இருக்கு, CN வந்து CH2NH2 மாத்துது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? கிளியரா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து CH3 CH2 C டபுள் பாண்ட் O NH2, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? அமைடு இருக்கு, 3 கார்பன் இருக்கு, அப்ப பேர் என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான். அமைடுக்கு சஃபிக்ஸ் வேர்டு அமைடு தான், கரெக்டா? புரோப்பேன் அமைடு. இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வித் வாட்டர் இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இப்படியும் கொடுக்கலாம், ஆர் LAH அந்த வேர்டை கொடுக்கலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுன்னு. ஸோ இதுல CO குரூப் மட்டும் என்ன ஆகும், CH2 மாறிடும், கரெக்டா? CH3 CH2 CH2NH2 மாறிடும். ஸோ அப்ப நம்ம இப்ப இந்த 5 ரியேஜென்ட் யூஸ் பண்ற மாதிரி ரியாக்ஷன் பார்த்துட்டோம், கரெக்டா? இது வந்து ஒரு நைட்ரோ குரூப், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நைட்ரோ குரூப்பை எப்படி நீங்க அமீனா மாத்த முடியும், இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்குதான் மெட்டல் ஆசிட் ரியேஜென்ட், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ரியேஜென்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு CN குரூப்பை எப்படி நீங்க CH2NH2 மாத்த முடியும், சோடியம் ஆல்கஹால் எடுக்கணும், இல்ல பிளாட்டினம் ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கணும். ஒரு அமைடு குரூப்பை எப்படி நீங்க குரூப்பை எப்படி நீங்க CH2NH2 மாத்துனீங்க அப்படின்னா லித்தியம் அலுமினேட்டட் ஹைட்ரைட் எடுத்துக்கணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அது இந்த மாதிரி ரியாக்ஷன் அப்ளை பண்ணி பார்த்தா போதும். இதுக்கெல்லாம் நீங்க எந்த மெக்கானிசம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அமைடு இந்த காம்பினேஷன் பாக்குறீங்களா, அப்ப இந்த CO-ன்றது CH2 மாறிடும், அந்த பாயிண்ட் தெரிஞ்சா போதும். கிளியரா? ஸோ இதெல்லாமே வந்து அமீன்ல இருக்கிற ரிடக்ஷன் ரியாக்ஷன். நான் சொல்றது புரியுதா? எஸ் சார்.
ஓகே, இது ஒரு செட்டு. அடுத்தது இப்ப என்ன பண்ண போறேன், ஆஃப்மேன் டீகிரேடேஷன் ரியாக்ஷன். தமிழ்லயும் இதே பேர் தான், ஆஃப்மேன் ரியாக்ஷன். டீகிரேடேஷனை குறைக்கிறது. ஆஃப்மேன் கார்பன் குறைத்தல் வினைன்னு சொல்லுவாங்க, இல்ல ஜஸ்ட் ஆஃப்மேன் ஆஃப்மேன் வினை. என்ன சார் சொல்றாரு ஆஃப்மேன் வினை அப்படின்னா, சப்போஸ் எங்கிட்ட CH3 C டபுள் பாண்ட் O NH2, இதுக்கு பேர் என்ன, 2 கார்பன் இருக்கு, என்ன பேர் வரும், மெத்திலமைடு. சார். ஈத்தேனமைட். நீங்க கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நேம் வடிவம், இந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை பார்க்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்பினுடைய சஃபிக்ஸ் வேர்டு என்னன்னு பார்க்கணும், அது அல்கேன் கூட ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல இருந்து நேம் வைக்கணும். எப்படி சார், ஃபங்க்ஷனல் குரூப் யாருன்னு பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப் உடைய நேம் என்ன, அவங்களுடைய சஃபிக்ஸ் என்ன, இது ரெண்டுமே டிஃபரெண்ட். நேம் வந்து அமைடு, சஃபிக்ஸ் இங்க அமைடே. ஓகேவா, ஸோ நம்ம இடத்த பார்த்து இப்போ ஆல்டியேட் நேம் எடுத்தீங்கன்னா சஃபிக்ஸ் விட ஏஎல்னு இருக்கும், கரெக்டா. ஸோ நேம் என்ன, சஃபிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பேரண்ட் யாருன்னு பார்க்கணும், பண்ணிடணும், அவ்வளவுதான். பேரண்ட் பிளஸ் சஃபிக்ஸ் வேர்டு. ஓகேங்களா, இதுதான் ஐடியா. இது ஜஸ்ட் லாஜிக். அப்புறம் நம்பரிங் போறதுனா இதுக்குள்ள வரும். பேரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்பரிங் போடணும். நம்பரிங் என்ன ரூல்ஸ், 2 டைமென்ஷன் ரூல்ஸ்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, இது ஃபங்க்ஷனல் குரூப் யாருன்னு பார்த்தேன், பேரண்ட் 2 கார்பன் இருக்குன்னு பார்த்தேன், பேரண்ட் கூட சஃபிக்ஸ் வேர்டு ஆட் பண்ணிட்டேன், கரெக்டா. இங்க நான் யூஸ் பண்ணது 3 ஐடியா தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த நம்பரிங் போறது எப்படி, நிறைய சப்ஸ்டிட்யூன்ட் வந்து ஆல்பபெட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு 2 டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ இப்போ ஆஃப்மேன் டீகிரேடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, CH3CO NH2 மெட்டீரியல் வந்து CH3 NH2 மாத்துறேன், கரெக்டா. இதுல இருந்து இந்த CO எலிமினேட் பண்றேன். இது எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, புரோமின் கேஸ் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கணும். இதுல இருந்து என்ன சார் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரியாக்ட் ஆச்சுன்னா NaOH plus Br2 NaOBr plus HBr. ஓகேவா, ஸோ NaOBr சோடியம் ஹைப்போப்ரோமைட், கரெக்டா, சோடியம் ஹைப்போப்ரோமைட் அப்படின்னுவாங்க. ஸோ என்ன சார், சப்போஸ் என்கிட்ட அமைடு இருந்து அமினா மாறுது, நான் முன்னே சொன்னேன் அமைடு அமினா மாத்துறதுக்கு இன்னொரு டெக்னிக் கூட இருக்கு. இந்த மாதிரி போறதுக்கு பதில் இந்த மாதிரி போடலாம். என்ன சார், NaOBr டைரக்டா கொடுக்கலாம், சோடியம் ஹைப்போப்ரோமைட். மீனிங் வந்து என்ன, இந்த CO எலிமினேட் ஆகுது. எங்கெல்லாம் வந்து ரியாக்டன்ட்னுடைய நம்பர் ஆஃப் கார்பனுக்கும் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் கார்பனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த ஒரு கார்பன் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இப்படி வருது. இதே நீங்க CH3C, இதுல என்ன சொல்ல வரேன் பாருங்க, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. CH3C டபுள் பாண்ட் O NH2, இப்ப நம்ம பார்த்தோம் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஏதாவது புரோமின் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த குரூப் எலிமினேட் ஆயிட்டு நமக்கு வந்து CH3 NH2 வரும். இந்த ரியேஜென்ட் சோடியம் ஹைப்போப்ரோமைட் இது போட்டீங்கனாலும் நடக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் சரி, இது நோக்கம் என்ன, அமைட்ல இருந்து CO எலிமினேட் பண்றது தான் ஐடியா, கரெக்டா. ஸோ அப்போ ஆஃப்மேன் டீகிரேடேஷன் என்ன ரியாக்ஷன் சொன்னா, அமைடை வந்து என்னவா மாத்தணும், அமினா மாத்தணும். எப்படி மாத்தணும், இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் கேஸை வச்சு மாத்தலாம். அப்படி இல்லையா, சோடியம் ஹைப்போப்ரோமைட் டைரக்டா கேட்டு அது போடலாம், கரெக்டா. ஸோ இந்த மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு வித் புரோமின் கேஸ் ஆர் சோடியம் ஹைப்போப்ரோமைட். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் ரெண்டு ரியாக்ட் ஆயிட்டு
சோடியம் ஐப்போப்ரோமைட் பிளஸ் HBr கிடைக்கும். கரெக்டா? இந்த சோடியம் ஐப்போப்ரோமைட் தான் இப்போ உனக்கு தேவை. என்னன்னா இந்த ஸ்கெல்டன் தெரிஞ்ச போதும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது எதுக்குனாலும் அப்ளை பண்ணலாம். சோ அமைடு வந்து கன்வெர்டட் இன்டு அமைன் Na, அதாவது ஒரு ஆலஜன் கேஸ் Br2 NaOH இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். கரெக்டா? அப்ப எங்கேயாவது ஏதாவது கன்வர்ஷன் கேட்கறாங்க, எப்படி அமைட் டு அமைன் நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்குனவே நீங்க இந்த லெசன் தான் வந்துடணும். சோ நான் இப்ப என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் மைண்ட்ல அப்படியே ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ஆஃப்மேன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத பாக்குறோம். இப்ப ஆஃப்மேன் டீகிரடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ரியாக்டன்ட் எப்படி ப்ராடக்டா மாறுது. ஓகேங்களா? அதுல நம்பர் ஆஃப் கார்பன் என்ன, இந்த CO சூழ்நிலை ஆலஜன் கேஸ் வித் பேஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி மாறும். அமைடு வந்து அமீன் மாறும். இதுதான் ஆஃப்மேன் ரியாக்ஷன். இந்த ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது மாதிரி ஒரு டைம் 2 டைம் ஒரு நாளைக்கு படிச்சுன்னா அப்படியே மைண்ட்ல நின்றும். அமைடை வந்து அமீனா மாத்தணும் அப்படின்னா புரோமின் KOH எடுக்கணும். இல்லையா அது 2 ரியாக்டேஷன் KOBr கிடைக்கும், இல்ல NaOBr கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆஃப்மேன் டீகிரேடேஷன். புரிஞ்சுதா? ஆஃப்மேன்றது ஒரு நேமிங் ரியாக்ஷன். கிளியரா? Yes, sir. ஓகே. அடுத்தது இது நேமிங் கிடையாது, ப்ராடக்ட் காரணமா இந்த ரியாக்ஷன் வச்சுக்கிறாங்க. கார்பைலமின் ரியாக்ஷன். சார் என்ன சார் கார்பைலமின் ரியாக்ஷன்? இந்த வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த ஐடியா தெரியணும். அதாவது என்கிட்ட வந்து NH2 அனிலின் இருக்கு. அனிலின்ல வந்து குளோரோஃபார்ம் CHCl3 ஒரு பேஸ் வித் குளோரோஃபார்ம் போட்டா இந்த அமீன் குரூப் என்னவா மாறுது அப்படின்னா ஐசோசைனடா மாறுது. கரெக்டா? இந்த மாதிரி நீட்டக்கூடாது. ஓகேவா? சோ NC ஐசோசைனட் CN அப்படின்னா சயனோ இல்ல சைனைட் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து ஐசோசைனோன்னு. ஓகேவா? ஐசோசைனோ. இந்த ஐசோசைனோக்கு இன்னொரு பேர் தான் கார்பைலமின். ஓகேவா? கார்பைலமின். சோ பென்சீன் கார்பைலமின் அததான் சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப கார்பைல் சொல்லுங்க. ஐசோசைனோபென்சீன் தானே சார்? இல்ல ஐசோசைனோட இது பேர் மட்டும் சொல்றேன். ஐசோசைனோபென்சீன் ஃபுல் நேம். அப்புறம் இது வந்து பென்சீன் கார்பைலமின். இது சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு, இது சஃபிக்ஸ் வேர்டு. பென்சீன் கார்பைலமின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஐசோசைனோபென்சீன். கரெக்டா? நான் ஜஸ்ட் இந்த நேம்காக சொன்னேன். இது வந்து நீங்க சயனைட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஆர்கானிக்ல. இந்த ஆர்கானிக்ல சயனோன் பண்ணுவோம். ஓகேவா? சைனோபென்சீன். இது ஐசோசைனோபென்சீன்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு இன்னொரு பேர் கார்பைலமின். ஐசோசைன் என்ற வார்த்தைக்கு பதில் யூஸ் பண்றாங்க பென்சீன் கார்பைலமின். ஓகேவா? சோ கார்பைலமின்றது சஃபிக்ஸ் வார்த்தை. NC குரூப்புக்கு ப்ரிஃபிக்ஸ் வார்த்தை வந்து ஐசோசைனோ, வார்த்தை வந்து கார்பைலமின். நான் சொல்றது புரியுதா? இது வந்து ப்ரிஃபிக்ஸ் வார்த்தைனா 2-3 பேர் வரக்குள்ள சொல்லணும். இது சஃபிக்ஸ் வார்த்தை. கரெக்டா? கிளியர். சோ அப்ப எனக்கு என்ன தெரியணும் கார்பைலமின் ரியாக்ஷன்னா? ஒரு அனிலின்ல குளோரோஃபார்ம் பேஸ் போட்டா எனக்கு NC தெரியும். NC ஐசோசைனைடு. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஒரு ட்ரிக் மாதிரி நீங்க இதே ரியாக்ஷன் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். NH2 குரூப் வந்து NC-யா மாத்தணும். யார் ஆட் பண்ணணும்? குளோரோஃபார்ம் KOH. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கணும். படிச்சீங்கன்னா மைண்ட்ல வந்துடும். கிளியரா நான் சொல்றது? கார்பைலமின் ரியாக்ஷன் கிளியரா? சப்போஸ் இப்போ நான் இங்க ஒரு ப்ராடக்ட் எழுதுறேன். இதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும் சொல்லுங்க? CH2 NH2 டிவைட் பை குளோரோஃபார்ம் KOH.
ஆன்சர் என்னவா இருக்கும்? அமீன் இருக்கு, குளோரோஃபார்ம் வித் பேஸ் இருக்கு. என்ன? CH2CN சார். CH3CH2 CH3CH2CN. CN. நல்லா NC. இந்த CNக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குமா? CNன்றது சைனோ தான். NC அப்படின்றது ஐசோ. ஓகே சார். அப்படின்னா N டபுள் பாண்ட் C போட்டுருங்க சார். இல்ல N டபுள் பாண்ட் C ஐசோ சைன் அதான் மீனிங். C ட்ரிபிள் பாண்ட் N இருந்தா தான் சைனோ. வித்தியாசம் அப்படின்னா நீங்க ஒரு மெட்டீரியல் வந்து இப்படி சொல்றீங்க இல்லையா, CH3 C ட்ரிபிள் பாண்ட் என்னும் N டபுள் பாண்ட் C. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இது வந்து டைரக்டா கார்பன் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. சோ கார்பன் வந்து இங்க ரோல் கிடையாது. கரெக்டா? எனக்கு கார்பிலமின் ரியாக்ஷனா அமீன் ஐசோசைனடா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னன்னா வேர்டு எப்படி படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையை படிங்க. கார்பைலமின் அப்படின்னா ரியேஜென்ட் என்னன்னு படிங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் தி ரியாக்ஷன் அதை படிங்க. நேம் ஆஃப் தி ரியாக்ஷன் அது என்ன பேர் நீங்க வைக்கிறீங்களோ, இப்ப நீங்க அடுத்தது ரியேஜென்ட் படிங்க. ரியேஜென்ட்டுக்கு அடுத்தது ரோல் ஆஃப் ரியேஜென்ட்ன்றது தான் ரோல் ஆஃப் ரியேஜென்ட். எப்படி ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது இது மட்டும் படிச்சா போதும். அப்புறம் நான் நேம். ஓகேவா? அன்லீன் குரூப் என்ன மாறும்? ஐசோசைனடா மாறும். ஐசோசைனடுக்கு இன்னொரு பேர் என்ன? கார்பிலமின். இது தெரிஞ்சா போதும். கரெக்டா? சோ இதுதான் மெத்தட் ஆஃப் ரீடிங், மெத்தட் ஆஃப் மெமரிங் தி ஈக்குவேஷன். ஓகேவா? மெத்தட் டு ரீட் இன் ஆர் என்னன்னு சொல்லு, ரியேஜென்ட் என்னன்னு சொல்லு, அந்த ரோல் அது என்ன பண்ணுது, அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணுது அவ்வளவு தெரிஞ்சா போதும். கரெக்டா? இப்ப ஆஃப்மேன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா என்ன பண்ணணும்? ஆஃப்மேன் புரோமைட் டீகிரடேஷன். NH2 வந்து CO ரிமூவ் ஆயிட்டு NH2 டைரக்டா அட்டாச் ஆகும். அதான் ஆஃப்மேன் புரோமைட் டீகிரடேஷன். கிளியரா நான் சொல்றது? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இப்ப இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கறோம் அப்படின்னா பென்சீன் டைசோனியம் குளோரைடுன்னு ஒரு டாபிக் இருக்கு. அது சம்பந்தமா பார்க்க போறேன். இப்ப நான் என்னென்ன டாபிக் பண்றேனோ எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்டா இதுல இருந்து கொஸ்டின் கட்டாயமா வரும். நான் இது ஒரு டைட்டிலா கொடுத்துருக்கேன். கரெக்டா? பென்சீன் டைசோனியம் குளோரைடுன்னு கொடுத்துருக்கேன். N2 பிளஸ் Cl மைனஸ். ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து தமிழ்ல இதே தான், பென்சீன் டையசோனியம் குளோரைடு. டையசோனியம் குளோரைட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இதனுடைய ரியாக்ஷன் பார்க்கலாம். ஒரு பென்சின் ரிங் இருக்கு. இது நீங்க HNO2 டைரக்டா போட்டாலும் இந்த மாதிரி மாறிக்கும். இல்ல HNO2 எங்கிருந்து வரும் அப்படின்னா சோடியம் நைட்ரைடு பிளஸ் HCl. ஓகேவா? இந்த காம்பினேஷன்லயும் வரும் சோடியம் நைட்ரைடு பிளஸ் HCl. இது நீங்க இந்த ரியாக்ஷன் பண்ணக்குள்ள 0 to 5 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ரொம்ப குறைவான டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டா போதும். கரெக்டா? இந்த மாதிரி கன்வர்ஷன் ஆயிரும். அதாவது அனிலின் குரூப் இங்க NH2. ஓகேவா? டைரக்டா போகாது. அனிலின் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம அமீன் ரியாக்ஷன் தான் படிக்கிறோம், இந்த மாதிரி பென்சின் டைசோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆயிரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சின் டைசோனியம் குளோரைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் அனிலின் ஆர் அமினோ பென்சின். அமினோ பென்சின்ல டைரக்டா நைட்ரஸ் ஆசிட் போட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, NaNO2 பிளஸ் HCl சோடியம் நைட்ரேட். இதையும் நீங்க ரியாக்ட் பண்ணா HNO2 நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி சால்ட் போயிடும். மீதி HNO2அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
ஓகேவா? ஸோ அலிஃபேட்டிக் அமீன் எடுத்துட்டீங்க. இது ஏன் அலிஃபேட்டிக்? இதுக்கு பேரு ஓப்பன் சிஸ்டம். அப்படி இல்லைன்னா நீங்க அலிஃபேட்டிக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்க அமீன் இருக்கு. இப்போ இந்த அமீன் வந்து இங்க என்னவா மாறும் நம்ம எதிர்பார்க்கணும்? CH3 CH2 CH2 N2 plus Cl மைனஸா மாறிடும். ஓகேவா? பென்சின் டைசோனியம் குளோரைடா மாறிடும். Cl மைனஸ் போட்டுக்கிறேன். Cl மைனஸ் ஆயிரும். இப்ப இந்த அமீன் வந்து இந்த மாதிரி தான் மாறும். பட் இந்த அலிஃபேட்டிக் பென்சின் டைசோனியம் குளோரைடு வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா இந்த பிளஸ் வந்து இது கூட வந்து நிக்க முடியல. பட் இங்க இருக்கிற பிளஸுக்கு இந்த ஃபினைல் ரிங் வந்து என்ன பண்ணுது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. கரெக்டா? ஸோ இது ஹைலி அன்ஸ்டேபிள்ன்றதுனால அதுக்கு அடுத்தது வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஆல்கஹாலா ஃபார்ம் ஆயிரும். H plus Cl மைனஸா போகும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து CH3 CH2 CH2OH ஆல்கஹால் வந்துடும். கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா N2 அது கேஸாக போயிடும். ரிமைனிங் வந்து HCl இருக்கும். கரெக்டா? அது பிரிசிபிடேட் ஆகும் இல்லை லிக்விடாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் ஐடியா. ஸோ HCl அது போயிடும். மீதி வந்து உங்களுக்கு OH ஸோ என்னன்னா பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன் இது எடுத்தீங்க அப்படின்னா அலிஃபேட்டிக் அமீன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் தான் மேஜர் ப்ராடக்ட். அரோமேட்டிக் அமீன் எடுத்தா ஹைலி ஸ்டேபிள். இது வந்து ஸ்டேபிள் காம்பவுண்ட். இதை வச்சு தான் நம்ம ஆலோ அரின் எல்லாமே இது பண்ணுவோம். அப்ப பென்சீன் டைசோனியம் குளோரைடு காம்பவுண்ட் என்ன? அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டேபிள் ஃபைனலா ஆல்கஹாலா மாறிக்கும். ஓகேவா? இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி அரோமேட்டிக் சிஸ்டத்துக்கு இந்த லோ டெம்பரேச்சர் மெயின் இதுக்கெல்லாம் நீங்க இந்த அலிஃபேட்டிக் சிஸ்டத்துக்குலாம் ரூம் டெம்பரேச்சர் கூட போதுன்றாங்க. கரெக்டா? இந்த டெம்பரேச்சர்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பென்சீன் டைசோனியம் கூட இல்ல அது எப்படி வரும்? NaNO2 plus HCl அதுல இருந்து HNO2 ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஐடியா தெரிஞ்சா போதும். இப்ப பென்சீன் டைசோனியம் குளோரைடு ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. Sir. அமைதி. சொல்லுங்க. கிளியரா? ஓகே. பென்சீன் டைசோனியம் குளோரைடு இதனுடைய ரியாக்ஷன் பார்த்தரலாம் இன்னைக்கு நம்ம. இப்ப என்னென்ன பார்க்கறனோ அந்த இது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இப்ப நம்ம ஒரு டாபிக்கும் கவர் பண்ண பென்சீன் டைசோனியம் குளோரைடு N2 plus Cl minus என்ன மீனிங்? இது கூட ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ எனக்கு வந்து ஃப்ளூரின் வேணும். ஓகேவா? அதாவது எனக்கு வந்து ஃப்ளோரோபென்சின் வேணும். இதுல இருந்து யார் வேணும்? எனக்கு ஃப்ளோரோபென்சின் வேணும். அப்ப நான் என்ன ரியேஜென்ட் டெட்ரா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். டெட்ரா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஓகேங்களா? டெட்ரா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். இப்போ இந்த N2 plus Cl minus HbF4 போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 கேஸ் லிபரேட் ஆயிரும். ரியாக்ஷன் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஃப்ளோரோபென்சின் வந்துடும். அந்த ஃப்ளோரோபென்சினுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். N2 கேஸ் HCl எல்லாம் போயிட்டு BF4ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த N2 கேஸ் லிபரேட் ஆயிரும். இந்த HCl போயிடும். ரிமைனிங் BF4 இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிரும். கரெக்டா? ஃபைனலா எனக்கு இந்த ப்ராடக்ட்ல இருந்து BF3 வெளியே போயிட்டு வெறும் F ஃப்ளூரினேட்டட் பென்சின் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ளோரோபென்சின். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து பால்-ஸ்கீமன் ரியாக்ஷன் பேரு. பால் SCHEIMAN. இவர் ஒரு சயின்டிஸ்ட். BALL SE அழகா இங்க இந்த ரியாக்ஷன் பேரு பால் ஸ்கீமன் ரியாக்ஷன். மீனிங் வந்து என்ன? பென்சின் டைசோனியத்திலிருந்து ஃப்ளோரோபென்சின் வரணும் அப்படின்னா நீங்க டெட்ரா ஃப்ளூரோபோரிக் ஆசிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது
இது ஒரு ரியாக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஃப்ளோரோபென்சின் பதில் எனக்கு குளோரோபென்சின். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. சார் பென்சின் மேல ஃப்ளூரோ போட்டா ஃப்ளூரோபென்சின். ஆமாமா ஃப்ளோரோபென்சின். இப்போ எனக்கு இது வேணும்னா HBF4 ஆட் பண்ணணும். சொல்லுங்கம்மா. சார் நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது, சொல்லுங்க. சார் பென்சின் மேல BF4 டெட்ரா ஃப்ளூரோ போரேட். அப்படி போட்டுக்கோங்க, டெட்ரா ஃப்ளூரேட். ஐஃபன் போட தேவை, பென்சின் எழுதணும், அதுக்கு இந்த மாதிரி எழுதுறேன், டெட்ரா இந்த மாதிரி போயிட்டு இதுல இருந்து BF3 போயிட்டு இது ஆயிரும். ஓகேவா? அதுல இருந்து குளோரோபென்சின் புரோமோபென்சின் வரணும் அப்படின்னா 2 மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்க காப்பர் சால்ட் Cu2Cl2 HCl இந்த மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். இன்னொரு HCl, ஓகேங்களா? காப்பர் சால்ட் வித் HCl, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு நேம் இருக்கு, காப்பர் வித் HCl. ஓகேங்களா? சாண்ட்மேயர் இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்றீங்க, காப்பர் சால்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பேரு, சாண்ட்மேயர் ரியாக்ஷன். மேயர் ரியாக்ஷன். இந்த காப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணா இது பேர் கேட்டர்மன் ரியாக்ஷன். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து கேட்டர்மன் ரியாக்ஷன். எதுக்கு சார் இந்த மாதிரி நேம்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்றீங்க அப்படின்னா, உனக்கு தெரியணும் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அப்படின்றது பென்சின் டைசோனியம் குளோரில இருந்து குளோரோ பேர் கேட்டர்மன் ரியாக்ஷன் அர்த்தம். ரியாக்ஷன் காட்டர்மன் ரியாக்ஷன், இது ரெண்டுமே குளோரோபென்சின் அல்லது புரோமோபென்சின். எனக்கு குளோரின் வேணா Cu2Cl2 எடுத்துக்கணும், புரோமின் வேணா Cu2Br2 HBr எடுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்டா? ஸோ அப்போ சாண்ட்மேயர்ன்றது காப்பர் சால்ட்டு, காட்டர்மன்றது வெறும். ஸோ இப்போ நம்ம ஒரு பென்சின் ரிங்ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளூரின் புரோமினுக்கு வந்து நீங்க என்ன பார்த்தீங்க, சாண்ட்மேயர் காட்டர்மன். அயோடினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பொட்டாசியம் அயோடைட் ஆட் பண்ணா போதும். பொட்டாசியம் அயோடைட் பண்ணி ஹீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அயோடோ பென்சின் வந்துடும். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து இண்டிகேட் உங்க ஹீட். ஓகேவா? இப்போ 4 ஹாலிடன் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஐடியா கத்துக்கிட்டோமா? HBF4 போட்டா ஃப்ளோரோபென்சின், Cu2Cl2 HCl போட்டா ஹாலோபென்சின், குளோரோபென்சின் அது புரோமோபென்சின். நீ எந்த சால்ட் எந்த ஆசிட் எடுக்கிற, HCl எடுத்தா குளோரோபென்சின், Br எடுத்தினா புரோமோபென்சின். சப்போஸ் மெட்டல் வித் ஆசிட் எடுத்தாலும் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? எனக்கு அயோடோ பென்சின் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பொட்டாசியம் அயோடைட் ஆட் பண்ணி நீங்க ஹீட் பண்ணா போதும். ரூம் அப்ப பென்சின் டைசோனியம் குளோரைட்ல இருந்து மற்ற பென்சின்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது கத்துக்கலாமா? இதை கத்துக்கிட்டோமா ஈஸியா? நான் சொல்றது புரியுதா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சைனோ பென்சின் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணோம், CuCN KCN மீனிங் வந்து என்னன்னா, இது சிமிலர் டு தி சாண்ட்மேயர் காட்டர்மன். இதுக்கு பேர் வந்து சாண்ட்மேயர் கிடையாது, காட்டர்மன் கிடையாது. சைனோ பொட்டாசியம் சைடு போட்டா உங்களுக்கு சைனோபென்சின் வந்துடும். ஓகேவா? இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் நேம்லாம் கிடையாது. ஸோ சைனோபென்சின். சப்போஸ் என்கிட்ட வந்து சோடியம் நைட்ரேட் போட்டீங்க, ஓகேவா, நைட்ரோ பென்சின் வரும். ஏன்னா NO2 குரூப் இருக்கு, நைட்ரோ பென்சின் வரும். அடுத்தது நீங்க வந்து பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட வாட்டர் சேர்த்துறீங்க. ஓகேவா? வாட்டர் சேர்த்துனீங்க அப்படின்னா வாட்டர்ல H பிளஸ் OH மைனஸ் இருக்கு. இந்த H பிளஸ் இந்த Cl எடுத்துட்டு போயிடும், N2 கேஸ் வெளியே போயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து ஃபீனால் கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ OH ஃபீனால் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான ரியாக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க, H3PO2. இது வந்து ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன ரீஜன் கொடுக்கலாம் அப்படின்னா
ஆல்கஹால், ஏதாவது ஒரு ஆல்கஹால், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். பென்சின் டைசோனியம் கூட N2 கேஸை வெளியே ஏற்றிட்டு உங்களுக்கு பென்சினா ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? ஸோ இதுல இருந்து பென்சின் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா N2 கேஸ் லிபரேட் ஆயிரும். இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த H இந்த Cl கூட சேர்ந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த RO பார்ட் மட்டும் ரிமைனிங் இதில் டைரக்டா வந்து ஆட் ஆகும். ஓகேவா? என்ன அப்படின்னா, அதாவது இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு வந்து ஆல்கஹால்ல H3PO2 போட்டாலும் சரி, இந்த பென்சின் டைசோனியத்தில் N2 வெளியே போயிட்டு இந்த HCl போயிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பென்சின் ரிங் கிடைச்சிரும். ஸோ அப்போ H3PO2 எதுக்கு போகிறது அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடை பென்சினா மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தேடு. கரெக்டா? இது கிளியரா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 செட்டை நடத்தியிருக்கேன். ஒன்று ஆலஜின் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், இது ஒன்று. ரெண்டாவது வந்து பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து H3PO2 போட்டால் எப்படி வரும், பென்சின் வரும். அதே மாதிரி ROH ஆல்கஹால் போட்டாலும் பென்சின் வரும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருக்கேன், சாண்ட் மேயர்னா என்ன, காட்டர்மன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சாண்ட் மேயர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுலேயே வந்துடும். சாண்ட் மேயர் காட்டர்மன்லாம் ஃப்ளோரோ பென்சின்லேயே வந்துடும். சாண்ட் மேயர் காட்டர்மன் பென்சினுக்கான ப்ரிப்பரேஷன். மீதி இதெல்லாம் வந்து நைட்ரோ குரூப் தான், நைட்ரோ பென்சின் வந்துடும். வாட்டர் கூட போட்டிங்கன்னா ஃபீனால் வந்துடும். கரெக்டா? ஏன்னா HCl N2 கேஸ் லிபரேட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது புரிஞ்சுதா? நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கே போயிட்டு H3PO வருது. சாண்ட் மேயர் காட்டர்மன்னா என்ன, அயோடினுக்கு ஜஸ்ட் ஹீட் பண்ணா போதும், நைட்ரோ குரூப்புக்கு இந்த மாதிரி பண்ணா போதும் அப்படின்றத படிச்சீங்கன்னா போதும். இதனுடைய மெக்கானிசம்லாம் உங்களுக்கு கேட்க, இது கன்வெர்ட் ஆகிற மாதிரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஏன்னா இதை நான் டைட்டில் ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் என்ன, கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னா இணைப்பு வினைகள்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வந்து பென்சின் டைசோனியம் கூட இருக்கு. கரெக்டா? N2 + Cl- இருக்கு. இது வந்து எனக்கு இது இப்போ நம்ம இப்பதான் பார்த்தோம், அமீன் லெசன் தான் பார்த்துட்டு இருக்கிறனால அமினோ பென்சின். அமினோ பென்சினுடைய பேரா பொசிஷன், இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. இந்த பொசிஷன்ல இருக்கிற இந்த பென்சின் டைசோனியம்குள்ள இருக்கிற Cl-ம் இதுவும் ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இது வந்து பேஸ் நேச்சர், லோன் பேர் இருக்கிறதுனால இது பேசிக் நேச்சர். கரெக்டா? அப்ப கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ஆசிட்டா யூஸ் பண்ணும். கேட்டலிஸ்ட் வந்து ஆசிட்டா யூஸ் பண்ணும். இது என்ன நடக்கும் அப்படின்னா இது அப்படியே இங்க எழுதிடணும். பென்சின் ரிங்கு N டபுள் பாண்ட் N, இந்த Cl அது வெளியே போயிடுச்சு. ஸோ அது வந்து இங்க பேரா பொசிஷன்ல கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க NH2 இருக்கு, பேரா அமினோ அசோ பென்சின். ஓகேங்களா? பேரா அமினோ அசோ பென்சின் இதுக்கு பேரு. ஏன்னா இது பேரா பொசிஷன்ல அமினோ இருக்கு, அசோனா இந்த N டபுள் பாண்ட் N வந்து அசோ. ஸோ இந்த ஸ்கெலிட்டன் வந்து அசோ, பேரா அமினோ அசோ பென்சின். கரெக்டா? நீங்க எப்படி சார் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட அனிலின் ரியாக்ட் ஆகுது. நீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரியேஜென்ட் வேற வேறையா தான் சொன்னேன். ரியேஜென்ட் வந்து பாருங்க எங்கேயுமே அரோமேட்டிக் கிடையாது, எல்லாம் சால்ட் மாதிரி தான் இருக்கும். HbF4cu2 அந்த மாதிரி இருக்கும். பென்சின் டைசோனியம் கூட அனிலின் ரியாக்ட் ஆனா உங்களுக்கு வந்து பேரா பொசிஷன் தான் ரியாக்ட் ஆகும். ஒரு ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்கு, N2 + Cl-. எக்ஸாம்ல வந்து இப்படியே கொடுக்க மாட்டாங்க, ஃபீனால் நேரா கூட கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த பேரா பொசிஷன் இருக்கு இல்லையா, இது கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஆசிட்டா இருக்கிறதுனால இங்க பேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N டபுள் பாண்ட் N OH. ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின், இங்க அமின் குரூப் இருக்கிறதுனால பேரா அமினோ அசோபென்சின், இங்க ஹைட்ராக்சி குரூப் இருக்கிறதுனால பேரா
ஹைட்ராக்சி அசோபென்சீன், பேரா ஹைட்ராக்சி டயசோபென்சீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு, அசோபென்சீன். கரெக்டா? இதெல்லாம் கப்ளிங் ரியாக்ஷன். நான் சொல்றது புரியுதா? கிளியரா? ஓகே. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க போய் இன்னைக்கே மெமரி பண்ணிடணும். இது இனிமேல் நம்ம படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இதுல இருந்து கட்டாயமா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உண்டு. நீங்க போயிட்டு ப்ரீவியஸ் செக் பண்ணா தெரியும். ஸோ என்ன கன்க்ளூஷன், இதுல இருந்து என்ன சார் கத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் வந்து சில ரெடியூசிங் ரியேஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்டை பத்தி நாங்க பார்த்தோம். ஒரு மெட்டல் வித் HCl எப்படி, ஒரு டின் வித் HCl, ஒரு பிளாட்டினம் வித் ஹைட்ரஜன் கேஸ் எப்படி, ஒரு சோடியம் மெட்டல் வித் எத்தனால், ஈட்டினா ஈத்தைல் குரூப், எத்தனால் எப்படி, லித்தியம் இவங்கள யார் யாரு NO2 குரூப்பை NH2 மாத்துவாங்க, யார் யாரு CN குரூப்பை CH2NH2 மாத்துவாங்க, யாரெல்லாம் வந்து CONH2 குரூப்பை CH2NH2 மாத்துவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? கிளியரா? அடுத்தது ஆஃப்மேன் ஒரு ரியாக்ஷன் பாத்தீங்க. இதுல என்ன மீனிங் அப்படின்னா, ஆஃப்மேன் டீகிரடேஷன் ரியாக்ஷன். என்கிட்ட வந்து ஒரு அமைட் இருக்கு, RCONH2 இருக்கு, அதனா அமீனா மாத்துறேன், RNH2 மாத்துறேன். ரியேஜென்ட் வந்து புரோமின் கேஸ் KOH, ஏதாவது ஒரு ஆலஜன் கேஸ் வித் கேஸ் எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்தா இந்த CO வந்து ரிமூவ் ஆயிடுது. இது ஆஃப்மேன் ரியாக்ஷன் சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கார்பைலமின் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்க. கார்பைலமின் ரியாக்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அமீன் குரூப் இருக்கு, அது அரோமேட்டிக் அமீன் குரூப்பா இருக்கு. நீங்க குளோரோஃபார்ம் வித் ஒரு பேஸ் KOH எடுக்கிறீங்க, RNCன்னு மாறிடும். ஓகேவா? அமீன் குரூப் வந்து ஐசோசைனடா மாறதான் கார்பைலமின் ரியாக்ஷன். இது பார்த்தோம். அப்புறம் பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்கு இல்லையா, இதனுடைய ஃபுல் ரியாக்ஷன் நீங்க பார்த்து Cl-. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், அனிலீன்ல NaNO2 போடணும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா HNO2, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், NO2 + HCl, இந்த காம்பினேஷன்ல இருந்து கிடைக்கும். அப்ப இது எப்படி அனிலீன்ல இருந்து தயாரிக்கலாம். இதனுடைய ரியாக்ஷன் என்ன, எப்படி ஃப்ளோரோபென்சின் தயாரிப்ப, குளோரோபென்சின், புரோமோபென்சின், அயோடோபென்சின், சாண்ட்மேயர்னா என்ன, காட்டர்மன்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுவ, நைட்ரோபென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ. ஓகேவா? அப்புறம் பென்சின் எப்படி வரும், H3PO2 போட்டா பென்சின் வரும், H2O போட்டா ஃபீனால் வரும். ஓகேவா? ROH போட்டா பென்சின் வரும். அப்புறம் கப்ளிங் ரியாக்ஷன் வந்து என்னென்ன, பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது இல்லாத எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் இவ்வளவு படிச்சா போதும். ரிமைனிங் நம்ம அந்த டாபிக் தகுந்த மாதிரி நான் கவர் பண்ணிட்டு வரேன். இது கிளியரா? நீங்க வந்து நான் சொல்ற மெத்தடை தவிர்த்து வேற எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இதை நீங்க படிங்க, உங்களுக்கு நல்லா கிளியரா நான் உங்களுக்கு இப்போ இது பண்ணி காட்டுறேன். 2022 கொஸ்டின் பேப்பர்ல ஆர்கானிக் நான் சொல்ற மாதிரி படிச்சுட்டு வாங்க. நீங்க 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் எழுதலாம். கரெக்டா? இப்ப நீங்க இன்னைக்கு போயிட்டு இந்த டைட்டில் எல்லாம் படிச்சிடணும். இப்ப இது படிக்கிறதுக்கு முடியல உங்களால? கிளியரா? எஸ் சார். இப்போ இன்னிலிருந்து நம்ம எப்படின்னா 2 நாள் நடத்துவோம், நீங்க படிச்சிருங்க. ஏன்னா இப்ப நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன டாபிக் போட்டேனோ அதெல்லாம் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி ரீகால் பண்ணி உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரெடி